ஸோ இப்போ இந்த உயர் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நிகழ்வுகள்ல நம்ம இப்போ நிறைய பார்த்துருக்கிறோம். ஒளிவினைகள், இருள் வினைகள் எல்லாம் பார்த்தாச்சு. லைட் அண்ட் டார்க் reactions has been completed. Now we are going to explain electron transport system. எலக்ட்ரான் கடத்துகின்ற நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரான் கடத்துதல்னா எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் கடத்தலுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன டாபிக் கொண்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பேஜ்ல. அது என்னன்னு பார்த்தா பிக்மெண்ட்ஸ். What are the pigments involved in the photosynthetic reaction? ஒளிச்சேர்க்கை வினைகளில் பங்கேற்கக்கூடிய நிறமிகள் என்ன, அது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும் அப்படின்றத பத்தி பேசிக்கா ஒரு கான்செப்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் குளோரோஃபில் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ அதாவது பச்சையம் அண்ட் குளோரோஃபில் பி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோஃபில் கரோட்டினாய்ட்ஸ் அல்லது கரோட்டினாய்டுகள். இந்த பச்சையம் ஏ அதோட நிறம் தெரியுமா உங்களுக்கு? பச்சையம் ஏ ஓட நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நீல பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கிரீன், நீல பச்சை. குளோரோஃபில் பி அப்படின்னு பார்த்து என்னன்னா மஞ்சள் கலந்த பச்சை. இது சாரி பச்சை கலந்த மஞ்சள், பச்சை கலந்த மஞ்சள். சாந்தோஃபில் வந்து மஞ்சள், ஆமா மஞ்சள் தான். இது ஆரஞ்சு கலந்த மஞ்சள் கலந்த ஆரஞ்சு, மஞ்சள் கலந்த ஆரஞ்சு. இதுதான் ஒளிச்சேர்க்கையில பங்கேற்கக்கூடிய மிக மிக முக்கியமான நிறமிகளாக பார்க்கப்படுது அதோடைய நிறங்கள். ஸோ ஒளிச்சேர்க்கை நிறங்கள் அப்படி செய்வதற்கு நிறமிகள் வந்து அப்படி பங்களிப்பு ரொம்ப அதிகம். பிகாஸ் ஒவ்வொரு நிறமிகளும் ஒரு குறிப்பிட்ட நிறங்களை ஏற்கும் திறன் கொண்டது. அதாவது அந்த நிறங்களினுடைய அலைநீளங்களை கொண்டிருக்கும். வேவ்லென்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒவ்வொரு நிறமிகளும் அதற்காக ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட கதிர்களை அது உள்ளிழுக்கும் ஒளிச்சேர்க்கையில. நமக்கு அந்த புக்ஸ்ல இருக்கிற ரெஃபரன்சேஷன் பார்க்கலாம். டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த கலர்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. ஒரு லீனியர் ரெஃபரன்சேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரைபடத்துல இதுல கொடுத்துருப்பாங்க. ஒளிச்சேர்க்கை நிகழ்றத ரொம்ப எளிமையா காட்டக்கூடிய ரெண்டு அமைப்புகள் இருக்கும். குறைந்த அலைநீளம் கொண்ட அமைப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதிக அலைநீளம் கொண்ட ஒரு நிறம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணும் கொடுத்துருப்பாங்க. சோ குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுகள் நீலம், அதிக அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு இல்லையா, ரெட். சோ இது வந்து அந்த டயக்ராம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்பது என்ன நடக்குது அப்படின்னா நீலம் மற்றும் சிவப்பு அலைகள்ல தான் இது வந்து வேகமா நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒளிக்கற்றைகள் எப்படி இருக்குது, எப்படி நிறமிகள் அது வந்து அப்சார்ப்ஷன் செய்யுது அப்படின்றதுக்கான கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுகள் பார்த்தீங்கன்னா நீலம், வயலட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதிக அலைநீளங்கள் கொண்ட கதிர்வீச்சுகள் வந்து சிவப்பு. இது குறைந்த அலைநீளம், லோ வேவ் லென்த். இது ஹை வேவ் லென்த். ஸோ இப்போ அந்த டயக்ராம் பிரகாரம் நம்ம பார்த்தோம். நான் போடல, இந்த டயக்ராம் நீங்க புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீலமும் சிவப்பும் ஒரு அந்த லீனியர்ல இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த நிறமிகள் தான் இந்த செயல்பாடுகள்ல அது பங்கேற்குது. இது அப்படியே மேட்ச்ல கேட்பாங்க. ஏ பி சியோட கலர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ குளோரோஃபில் ஏன்னா என்ன கலர்ல இருக்கும், பி என்ன கலர்ல இருக்கும், சாந்தோஃபில் என்ன கலர்ல இருக்கும், கர்டினைடுகள் என்ன கலர்ஸ்ல இருக்கும், அதனுடைய நிலைப்பாடுகளை பற்றி கொடுத்திருப்போம். ஸோ இது எல்லாமே ஒளிச்சேர்க்கையில பங்கேற்கக்கூடிய நிறமிகள். இதோட நிறமிகள் இதெல்லாம் வந்து முக்கியமான நிறமிகள். இதுல முக்கிய நிறமிகள் அப்படின்பது குளோரோஃபில் தான் குறிக்கும். ஏன்னா அந்த அதிக அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சுகளாக அதிக கதிர்வீச்சுகளை தன் பக்கம் இழுத்துக் கொள்கின்ற திறன் கொண்ட ஒரு நிறமியாக பச்சையம் ஏ இருக்கும். அப்ப ஒளிச்சேர்க்கையில அதிக பங்களிப்பு கொடுக்கக்கூடிய நிறமின்னு பார்த்தா பச்சையம் ஏ தான். இந்த மீத உள்ள நிறமிகள் எல்லாம் ஒளிச்சேர்க்கையில பங்கேற்கும். இதுக்கு வந்து அக்சசரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இணை நிறமிகள் என்று சொல்லுவாங்க. இத இணை நிறமிகள். சோ இந்த இணை நிறமிகளும் ஒளிச்சேர்க்கையில பங்கேற்று அலைநீளங்களை இழுத்து அது குளோரோஃபில் ஏவுக்கு என்ன பண்ணுமா, சென்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஒளிச்சேர்க்கை செய்யப்படுகின்ற எல்லா செயல்களும் பச்சையம் ஏவின் மூலமும் நடைபெறும். அந்த துணை நிறமிகளும் அதாவது இணை நிறமிகளும் பங்கேற்று அந்த நிறங்களை என்ன பண்ணுது, இழுத்து பச்சையம் ஏ குளோரோஃபில் ஏக்கு சென்ட் பண்ணி ஒளிச்சேர்க்கை துரிதப்படுத்துகிறது. சரி, இது நிறமிகளை காணும். இப்போ வாங்க இடிஎஸ். இது வந்து
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரான் கடத்துதல். எலக்ட்ரான் கடத்தல் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்லைட்ஸ் வந்து படும், அதாவது ரியாக்ஷன் சென்டர், 2 ரியாக்ஷன் சென்டர் இருக்கிறதா சொன்னேன். ரியாக்ஷன் சென்டர் 1 வந்து பாத்தீங்கன்னா PS1 போட்டோ சிஸ்டம் 1, அதுக்கப்புறம் வந்து போட்டோ சிஸ்டம் 2. இதுல நம்ம என்னன்னு கொடுத்துருக்கிறோம், ஹார்வெஸ்டிங் சென்டர்ஸ்ல ஏதாவது ரியாக்ஷன் சென்டர் என்ன இருக்குன்னா PS2ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டா P680 நானோமீட்டர் இருக்கணும். PS1 இருந்தா P700 நானோமீட்டர்ஸ் கொடுத்துருப்போம். இதான் வந்து ரியாக்ஷன் சென்டர். சோ இப்போ சன்லைட் வந்து ரியாக்ஷன் சென்டர்ல போட்டோ சிஸ்டம் 2ல ஹார்வெஸ்டிங் சென்டர்ஸ்ல வந்து விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அணுவினுடைய மையப்பகுதியில எலக்ட்ரான்கள், அதாவது போட்டான்ஸ் வந்து விழும்போது அதோட மையப்பகுதியில் எலக்ட்ரான்கள் எக்ஸிடேட்டட் ஆகுது, அதாவது கிளர்வு விடுகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது சூரிய ஒளி, இதுக்கு பேர் நம்ம போட்டான் அப்படின்னு சொல்லுவோம். போட்டான் இந்த ஹார்வெஸ்டிங் மையத்தின் மீது விழும்போது அதுல இருக்கின்ற அணுவின் மைய துகள்கள் உடைஞ்சு அது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை விடுவிக்கிறது, அதாவது எக்ஸைட்டட் ஆகுது, கிளர்ச்சி செய்கிறது. அந்த எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியடைந்து போகும்போது எலக்ட்ரான் அக்செப்டாரை பயன்படுத்தி தெரிவு செய்யப்படுது, அதாவது செலக்ட் பண்ணுது. இந்த மாதிரி வெளியேற்றப்பட்ட, அதாவது ஆர்பிட் பகுதிகளுக்கு நகரும். அணுவினுடைய மையப்பகுதியில உடைக்கப்பட்டா அது ஆர்பிட்டை நகர்த்து நகரும். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான்கள் அணுவோடைய வெளிவட்ட பாதையில தான் இருக்கும். அப்ப அது வெளிவட்ட பாதையை அந்த நகர்ந்து போகும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்டரை பயன்படுத்தி அது எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு சைட்டோக்ரோம் கடத்தல் மையத்துக்கு அனுப்பப்படுது. சைட்டோக்ரோம்ஸ் அப்படின்றது நிறமிகள் அமைப்பு, எலக்ட்ரானை கடத்துகின்ற ஒரு நிறமி அமைப்பாக இருக்கும். அப்ப அந்த சைட்டோக்ரோம் எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக பயன்படுத்தி அது என்ன பண்றோம், சைட்டோக்ரோம் அமைப்புக்கு தள்ளப்படுது. சோ இதுதான் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எலக்ட்ரான் கடத்தும் மையம் அப்படின்னு சொல்ற. எலக்ட்ரான் கடத்தும் மையம் சைட்டோக்ரோமால் உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. அந்த பகுதி அனுப்பப்பட்டு அது PS1 வழியாக கடந்து செல்கிறது அப்படின்னு கான்செப்ட் முடிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. PS2 வினை தொகுதி 680 நானோமீட்டர்ஸ் ஒளி படும்போது எலக்ட்ரான் ஒன்று பட்ட உடனே அந்த அணுவின் மையத்திலிருந்து எலக்ட்ரான்கள் கிளறுவிட்டு அது என்ன பண்ணுது, நகர்ந்து வெளிவட்ட பாதைக்கு நகர்கிறது. எலக்ட்ரான் அக்செப்டார் ஏற்பி, எலக்ட்ரான் ஏற்பின் மூலமாக அதை எல்லாம் பிடித்து ஒரு குறிப்பிட்ட பாதையில அதை திருப்பி அனுப்புறோம். இதை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எலக்ட்ரான் கடத்தும் அமைப்புன்னு சொல்றோம். இந்த அமைப்பின் வாயிலாக PS1 கடந்து அது வெளியேறுகிறது. இங்க எந்த விதமான எலக்ட்ரான்களும் பயன்படுத்துவது இல்லை, அப்படியே போயிடுது, அவ்வளவுதான். சோ அதே மாதிரி ஒளியானது இந்த போட்டோ சிஸ்டம் 1 இருக்கிற நானோமீட்டர் 700 நானோமீட்டர்ஸ்ல போயிட்டு மறுபடியும் இங்க இருந்து 2வது ஒளி விழும்போது மறுபடியும் அதே தளப்பொருள்களில் இருந்து, இதுதான் தளப்பொருள் ஹார்வெஸ்டிங் பண்ற சென்டர் இது, இங்கிருந்து எலக்ட்ரான்கள் கிளறி விட்டு மறுபடியும் எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக பிடித்து அது என்ன பண்ணுது, அது அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படும் போது கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் இங்கு சேரப்படுகிறது. NADPH அப்படின்னு சொல்ற நிக்கோட்டமைட் டை பாஸ்பேட்ஸோட ஒரு எலக்ட்ரான் சேரும் போது அது என்னவா மாறுது, NADPH பிளஸ், அது NADPH பிளஸ் ஆக அது என்ன பண்ணுது, உடைக்கப்படுது, ரெடக்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் சேர்க்கும் போது NADPH ஆனது NADPH என்றாக மாற்றப்படுகிறது. NADP பிளஸ் எலக்ட்ரான் சேரும் பொழுது NADPH ஆக அது ஒடுக்கப்படுது, ரெடக்டட் ஆகுது. இதுக்கு பேரு ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் டவுன்ஹில் மெத்தட் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க செயல்முறையின் மூலமாக இது விளைகிறது, அதாவது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றான். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒண்ணு இல்ல சார், ஒளியானது PS2ல பட்டு அது எப்படி போகுது, ஒளியானது PS1ல பட்டு அது எப்படி வெளியே போகுது. அப்ப PS2ல படும்போது எலக்ட்ரான் போட்டான் பட்ட உடனே எலக்ட்ரான் கிளர்வடைந்து வெளியேறும். அது கிளர்வடைந்து எலக்ட்ரான்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு அது ஒரு பாதையில அனுப்பி வெளியேற்றப்படுது. சோ அதே போல லைட் வந்து ஹார்வெஸ்டிங் சென்டர், அதாவது PS1க்கு ஒளி தொகுப்பு 1க்கு அனுப்பப்படும் போது அதே மாதிரி கிளறுவுற்று அது வெளியேற்றப்படும். அப்போது அது வெளியேற்றப்படும் போது NADP பிளஸ் என்ற நிக்கோட்டமைட் டைபாஸ்பேட் மூலக்கூறுடன் ஒரு எலக்ட்ரான் சேர்க்கப்படும் போது நிக்கோட்டமைட் டைபாஸ்பேட் ஹைட்ரஜன்ஸ் என்று அது ஒடுக்கப்படுகின்ற இந்த வினையைத்தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ஸ் என்று சொல்றாங்க, எலக்ட்ரான் கடத்தல் மையம். ஓகே.